ஓசூருக்கு பயணிக்கிறீர்களா? ஓசூரில் இருந்து பயணிக்கிறீர்களா? ஓசூர் வழியாக பயணிக்கிறீர்களா? இந்த கேள்விகளில் ஏதாவது ஒன்றிற்கு ஆம் என்று உங்களிடமிருந்து பதில் வருகிறது என்றால் இந்த காணொளியை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். ஓசூர் கிருஷ்ணகிரி இடையே தேசிய நெடுஞ்சாலை பயணத்திற்கு பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளது என்பது குறித்து பல காணொளிகளை பதிவிட்டு விட்டோம். நாளொரு பொழுதும் ஏராளமான காணொளிகள் சமூக வலைதளங்களில் இந்த சாலை பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் குறித்து தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது. இதற்கு தீர்வுதான் என்ன என்பது குறித்தும், ஜுஜுவாதி பாலத்தை கடந்து வருபவர்கள் எவ்வாறு சாலையை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் இந்த காணொளி வாயிலாக சில விளக்கங்களை தர இருக்கிறோம். இதில் கூறப்படும் கருத்துக்கள் எமது கருத்துக்கள் அல்ல. இது ஓசூர் ஆன்லைனுக்கு தன்னார்வ அமைப்புகள் அனுப்பி கொடுத்த செய்தியை இங்கு காணொளியாக தருகிறோம். முதலாவது பாகம். இதில் சென்னை புதுச்சேரி வழித்தடங்கள் தவிர்த்து தெற்கு மற்றும் மேற்கு தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு பேருந்து மற்றும் சரக்குந்து போன்ற கனரக வண்டிகளில் பயணிப்பவர்கள் ஓசூர் கிருஷ்ணகிரி இடையேயான சாலையை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாற்றுப்பாதையாக ஓசூர் உள்வட்ட சாலை வழியாக ஓசூர் ராயக்கோட்டை சாலையை சென்றடைந்து தேசிய நெடுஞ்சாலை 844 பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கார் போன்ற வண்டிகளில் பெங்களூருவில் இருந்து வருபவர்கள் அத்திப்பள்ளி டோல்கேட் முன்பாக டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் செல்லும் சாலையை பயன்படுத்தி அந்திவாடி, மத்திகிரி, கெலமங்கலம் வழியாக ராயக்கோட்டை சென்றடைந்து அங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலை 844 பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓசூரில் இருந்து பயணிப்பவர்களும் இந்த மாற்று பாதைகளை பயன்படுத்தினால் உங்கள் பயணம் போக்குவரத்து நெரிசலற்ற சிறப்பான பயணமாக அமையும். அதேபோன்று தெற்கு தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வருபவர்கள் தர்மபுரியில் தேசிய நெடுஞ்சாலை 844 பயன்படுத்தி பயணத்தை மேற்கொள்ளுங்கள். முடிந்தவரை கிருஷ்ணகிரி ஓசூர் இடைப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை 44 பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இரண்டாவது பாகம். இதில் ஜுஜுவாடி பாலம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பாலத்தின் ஒரு பகுதி மட்டுமே போக்குவரத்திற்கு இப்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து ஓசூர் நோக்கி பயணிப்பவர்கள் இந்த பாலத்தின் மீது பயணிக்கலாம். பாலத்தில் இறங்கியவுடன் சற்று தொலைவில் வலது பக்கமாக திரும்பினால் உள்வட்டச்சாலையை அடையலாம். அதை நினைவில் வைத்து வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்வட்டச்சாலையில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையை ESI மருத்துவமனை சந்திப்பு பகுதியில் அடைபவர்கள் பெங்களூரு செல்வதாக இருந்தால் வலப்புறமும், ஓசூர் நோக்கி செல்ல வேண்டுமானால் வலதுபுறமாக திரும்பி புதிதாக கட்டப்பட்ட ஜுஜுவாதி பாலத்தின் கீழ்ப்பகுதியில் யூ டர்ன் எடுத்து பயணிக்க வேண்டும். நோ டர்ன், நோ யூ டர்ன் மற்றும் நோ என்ட்ரி போன்ற அறிவிப்புகளை மீறுவது பண்பல்ல. இத்தகைய போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட வேண்டாம். உங்கள் உயிருக்கும் பிறரின் உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தாதீர்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் கனரக வண்டிகளை கண்டிப்பாக சாலையின் இடதுபுறமாக மட்டும் ஓட்டிச் செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாலைகளில் வைக்கப்பட்டிருக்கும் வேக அளவு, திருப்பங்கள் மற்றும் பிற அறிவுறுத்தல்களை தயவு செய்து பின்பற்றுங்கள். போக்குவரத்து சட்ட திட்டங்களை மீற வேண்டாம். உங்கள் பயணம் இனிதாக அமைய ஓசூர் ஆன்லைன் சார்பில் வாழ்த்துக்கள்.